நல்லவை கேட்போம் நமது நிகழ்ச்சியில் இன்றைய தினம் மார்க்கண்டேயர் கூறிய கலி தர்மம். பகவான் கிருஷ்ணன் தன்னடிச் சோதியான ஸ்ரீவைகுண்டத்திற்கு எழுந்தருளிய பிறகு எல்லா பாபங்களையும் செய்வதற்கு தூண்டக்கூடியதான கோரமான கலியுகமானது தோன்றும். அந்த கலியுகம் ஆரம்பித்த உடனே எல்லா சாமானிய தர்மங்களும் அழிந்து போயிடும். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு கிருஷ்ணன் 4 வர்ணங்களை படைத்தான். அந்த 4 வர்ணத்தவர்களும் அந்த வர்ணாசிரம தர்மத்தை மீறி விரோதமாக நடப்பார்கள். பிரஜைகள் மக்கள் பிராமணர்களையும் தேவதைகளையும் நிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். பிராமணாः க்ஷத்ரியா வைஷ்யாः சூத்ரா தர்மபராமுகாः கோரே கலியுகே பிராப்தே த்விஜதேவ பராங்முகாः. உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் ஏதாவது ஒன்றை காரணமாக வைத்துக்கொண்டு சுயநலமாக செயல்படுவார்கள். ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு சுயநலம்தான், பொது நலம் கிடையாது. வேஷதாரிகளாக இருப்பா. ஒருவரை பார்த்து ஒருவருக்கு பொறாமை ஏற்படும். இவா அடுத்தவா கிட்ட என்ன தோஷம் இருக்கு, குற்றம் இருக்கு, என்ன தப்பு பண்றான்னு தேடுவா. வீணா ஒரு அகங்காரம், அதனால மற்றவால ஏதாவது தூற்றின்றே இருப்பா. வியாஜ தர்மரதாக, ஏதாவது ஒரு வியாஜம் காரணத்தை வச்சுண்டு சர்வே தம்பாச்சார பராயணாக வேஷம் போட்டுண்டு தான் செயல்படுவா. அசூயா நிரதா செய்வ, பொறாம பிடிச்சவாளா இருப்பா. விருதா அகங்கார தூஷிதாக, வெட்டித்தனமான வீணான ஒரு அகங்காரம் உள்ளவளா இருப்பா. மற்றவாளை தூஷிச்சுட்டே இருப்பா, குறை சொல்லிகிட்டே இருப்பா. சர்வை சங்கிப்யதே சத்தியம் நரை பண்டித கர்விதை அகமேவ அதிகா இது சர்வையேவ வதந்தி வை. படிப்பு இருக்கக்கூடியவா எல்லாரிடத்துலையும் அந்த படித்தோம் அப்படிங்கிறதான ஒரு கர்வம் இருக்கும், பாண்டித்த கர்வம். எல்லாரும் தன்னையே மற்றவாளை விட பெரியவன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிப்பா. அதர்மலோலுபாக சர்வே ததா அந்நேஷாம் ச நிந்தகாக அதகா சொல்பாயுஷः சர்வே பவிஷ்யந்தி கலௌ யுகே. அதனால ஜனங்கள் எல்லாருமே அதர்மத்தில் ஈடுபடுபவர்களாக இருக்கிறதுனால, மற்றவாளை நிந்திக்க கூடியவர்களாக இருக்கிறதுனாலையும் அவளுக்கு வயசு ரொம்ப குறைவு, ஆயுள் பாகமானது குறைவாக இருக்கும். அதனால கலியுகத்தில் அதிகமான வயசோட 100 வயசோட இருக்கிறவா அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல். இப்படி அல்ப ஆயுசு இருக்கக்கூடியவா இவா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, பிராமணர்களால அதிகமான அத்தியனம், அதாவது படிப்புல கல்வியில அதை படிக்கக்கூடியதில் செலவு பண்ண மாட்டா நேரத்தை. அதனால எப்ப வித்யை இல்லையோ, படிப்பு இல்லையோ, அப்ப மறுபடியும் அதர்மத்திலேயே ஈடுபட ஆரம்பிச்சிருவா. அல்பாயுஷ்வான் மனுஷியானாம், மனிதர்களுக்கு ஆயுள் குறைவாக இருப்பதனாலையும் ந வித்யா கிரகணம் திஜாக, பிராமணர்கள் மூலமாக அந்த படிப்பு கல்வியை கேட்டுக்கொள்ள மாட்டார்கள், படிக்க மாட்டார்கள். அதனாலேயும் வித்யா கிரகண சூன்யத்வாத்து, எப்ப கல்வி செல்வம் இல்லையோ அதனால என்ன பண்ணுவா, படிப்பறிவு இல்லாதனால தர்மம் தெரியாது. எப்ப தர்மம் தெரியலையோ திரும்பி புனகா அதர்மோ வர்த்ததே, மறுபடியும் அந்த அதர்மத்தையே அதர்ம வழியிலேயே போக ஆரம்பிச்சிடுவா. ராஜானோ திரவிய நிரதாக
ததா லோபபராயணாக தர்ம கஞ்சுக சம்வீதாக தர்ம வித்வம்சகாரிணः. ராஜாக்கள், நாட்டை ஆளக்கூடியவர்கள் தர்மிஷ்டர் போல, நல்லவர்கள் போல வேஷம் போடுவார்கள். தர்மங்கள் எல்லாம் நாசப்படுத்துவா. அவ பண்ற தர்ம காரியம் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா தர்மத்தை நான் அழித்துடுவா. அவெல்லாம் பேராசை பிடிச்சவாளா இருப்பா. ஐஸ்வர்யம், செல்வம், அந்த பணத்தை சேர்க்கறதுலயே குறியா இருப்பா. கோரே கலியுகே பிராப்தே, இப்படி கடுமையான அந்த கலியுகம் வந்த உடனே சர்வே தர்ம சமன்விதே, எல்லாருமே தர்மத்தில் இருக்கக்கூடியவளா நினச்சிப்பாளாம். அவளே என்ன, நாங்கள்லாம் நான் தான் பணக்காரன், நான் தான் பணக்காரன் அப்படின்னு அவளே நினச்சிப்பாளாம். எதில் பணக்காரன்னா, யோயோ அஸ்வரதா நகாட்யா, யாருக்கிட்ட குதிரைகள் இருக்கோ, அந்த குதிரை பூட்டக்கூடியதான வண்டிகள் இருக்கோ, யானைகள் இருக்கோ, இவெல்லாம் பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாளாம். புத்திரேன் புத்திரா நியோக்ஷந்தி வத்வஹா ஸ்வஸ்ரூஷ்ச கர்மசு பதீன் புத்திரான் வஞ்சயித்வா கமிஷ்யந்தி ஸ்திரியோ அந்யதஹ. புத்திரர்கள் தகப்பனாரையும் அவளை தன்னுடைய அப்பா தந்தைமார்களை கூட்டி இந்த வேலையை செய் அந்த வேலையை செய்யின்னு ஏவுவாளாம். மருமகள் மாட்டு பெண்கள் மாமியாரை வேலை வாங்குவாளாம். பெண்கள் குழந்தைகளை வேலை வாங்குவாளாம். இப்படி அந்த மாதிரி தன் இஷ்டமான தனக்கு பிடிச்சதானதான் செய்வார்களாம் பெண்கள்லாம். புருஷால்பம் பகுஸ்திரீகம் ஸ்வபாகுல்யம் கவாம் க்ஷயः தனானி ஸ்லாಘனீயானி சதாம் விரத்தம் அபூஜிதம். இனிமே கலியுகத்தில் ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் அதிகமாகவும் இருப்பா. நாய்கள் எங்கே பார்த்தாலும் நாய்கள் அதிகமாக பெருத்து விடும், பசுக்கள்லாம் குறைஞ்சிடும். எல்லாருடைய மனசில் பணப்பேராசை ஏற்பட்டுடும். பணம் பணம் பணம்னு பணத்துக்கே முக்கியத்துவம் கொடுப்பா. பெரியவர்களிடத்துல பண்பா நடந்துக்கணும் அப்படின்னு நடந்துக்க மாட்டா, அவளெல்லாம் மதிக்க மாட்டா. கண்டவரிஷி சபர்ஜன்யா பந்தானஸ்தஸ்கராவிருதாக சர்வம் ச ஜானாதி விருத்தான் அனுபசேவிய ச. நாட்டில் எங்காவது ஒரு மூலையில தான் மழை பெய்யும், எல்லா இடத்துலையும் பரவலாக மழை பெய்யாது, மழையே இருக்காது. மழை இல்லைன்னா சுபிக்ஷம் இருக்காது. வழியிலெல்லாம் திருடர்கள் நடமாட்டம் நிறையா இருக்கும், எங்கே பார்த்தாலும் திருடர்கள் இருப்பா. குரு இருக்கிற இடத்துல போய் குருகிட்ட போய் கல்வி கற்றுக்கணும் படிக்கணும்னு படிக்க மாட்டா. எல்லாரும் தன்னையே ரொம்ப அறிவாளியாக நினச்சிப்பா. நகஸ்யத் அகவிர்நாம சுராபா பிரம்மவாதினஹ கிங்கராச்ச பவிஷ்யந்தி சூத்ராணாம் ச த்விஜாதயः. தன்னை ரொம்ப பெரிய கவிஞனா நினச்சிப்பா எல்லாரும். கள்ளு குடிக்கவா கூட பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவா, நல்லதை உபதேசம் ஆரம்பிப்பா. சாராயம் குடிக்கிறவாலாம் ஞானோபதேசம் பண்ணுவா. இவன் பிராமணெல்லாம் எல்லா இடத்துலையும் போய் எல்லாருக்கிட்டையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி கலியுகத்தில் எல்லாமே தர்மத்துக்கு விரோதமாக தான் நடக்கும். அதில் பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், விரதங்களெல்லாம் அனுஷ்டிக்க மாட்டா, வேதங்களை ஓத மாட்டா, யாகம் பண்ண மாட்டா, எந்த விதமான ஹோமங்களும் பண்ண மாட்டா. அதனால் இவ ரொம்ப வெறுக்கத்தக்க கூடியதான எண்ணங்களை உடையவளாக இருப்பா. ந விரதானி சரிஷ்யந்தி, விரதங்களை பண்ண மாட்டா. பிராமணா வேத நிந்தகா, இவாளே வேதத்தை நிந்தனம் செய்ய ஆரம்பிச்சிருவா. யாராவது 4 பேர் வேதாத்தியனம் பண்ணியிருந்தானா அவளை பார்த்து இவாளே பழிக்க ஆரம்பிச்சிருவா பிராமணர்களே. இந்த காலத்தில் இதெல்லாம் என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ந யக்ஷந்தி ந ஹோஷ்யந்தி, யாகம் பண்ண மாட்டா, ஹோமம் பண்ண மாட்டா. ஹேதுவாதேர் விகச்சிதாக, விதண்டாவாதம் பண்ணுறதுலையே தன்னுடைய சிந்தனைகளை எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டு இருப்பா.
द्विजाः कुर्वन्ति दम्भार्थं पितृयज्ञादिकाः क्रियाः न पात्रेष्वेव दानानि कुर्वन्ति च नरास्तथा क्षीरोपाधिनिमित्तेन गोषु प्रीतिं प्रकुर्वते நல்ல குணங்கள் இருக்கக்கூடியதான மனுஷால் தானம் பண்ண மாட்டா. அதாவது நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு தானம் செய்ய மாட்டா. ஆடம்பரத்துக்காக சிராத்தம் பண்ணுவா. பித்திருக்கர்மாக்கள் எல்லாம் ஆடம்பரத்துக்காக பண்ணுவா. அதனால தான் பால் சாப்பிடணும் அப்படின்னா சுயநலத்துக்காக பசுமாட்டை வளர்ப்பா. மற்றதை நாளை கேட்கலாம்.